நாம் அனைவரும் வாழ்க்கையில் பல்வேறு இலக்குகளை அடைய மிகவும் கடினமாக உழைக்கிறோம். வேலைக்கு செல்வதில் நாம் வெற்றியை கனவு காண்கிறோம். வீட்டில் நாம் போதும் மகிழ்ச்சியை நாடுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நம் முழு திறனையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் நமது இலக்குகளை அடைய முயற்சி செய்யும் போது நாம் பெரும்பாலும் கவனிக்காமல் விடும் ஒரு முக்கிய விஷயம் உள்ளது: தயாரிப்பு மற்றும் நாம் சந்திக்கும் மனிதர்கள். யோசுவா மற்றும் இஸ்ரவேலர் கானான் நாட்டை கைப்பற்றுவதற்கு முன் யோசுவா 2 உளவாளிகளை எரிகோ நகருக்கு அனுப்பினார். அவர்களின் பணியாக தகவல்களை சேகரித்து நிலைமையை மதிப்பீடு செய்வது. ஆனால் விரைவில் விஷயங்கள் ஆபத்தானதாக மாறின. எரிகோ அரசன் சில அந்நியர்கள் நகரத்தில் நுழைந்ததை அறிந்து அவர்களை பிடிக்க உத்தரவிட்டார். இந்த சிக்கலான தருணத்தில் ராகாப் என்கிற பெயருடைய ஒரு பெண் உதவிக்கு திரும்பினார். அவர் அவர்களுக்கு ஒளிந்து கொள்ள ஒரு இடத்தை மட்டும் கொடுக்கவில்லை, நகரை பாதுகாப்பாக விட்டு செல்லவும் உதவினார். ராகாபின் உதவி சாதாரண நிகழ்வு அல்ல, இது ஒரு வாய்ப்பு அல்ல. கடவுள் அவர்களை அவர்களுடைய பணியை வெற்றிகரமாக முடிக்க உதவுவதற்கு முன்பே தயாரித்து வைத்தார். இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது: நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது அல்லது வாழ்க்கையின் முக்கிய தருணத்தில் நிற்கும் போது கடவுள் எப்போதும் நமக்கு தேவைப்படும் மனிதர்களை அனுப்பி வழியை தயார் செய்கிறார். சில சமயங்களில் நாம் எதிர்பார்க்காத இடங்களில் உதவிகளை பெறுகிறோம். ஒரு தொழில் முனைவோர் அவருக்கு வழிகாட்டும் ஒரு நல்ல குருவை சந்திக்கலாம். கடினமான காலங்களில் நம்மை ஊக்குவிக்கும் மற்றும் உற்சாகப்படுத்தும் ஒரு நண்பரை சந்திக்கலாம். இந்த சந்திப்புகள் வெறும் வாய்ப்புகள் அல்ல, அவை கடவுளின் கிருபையினதும் நம் வாழ்க்கைக்கான அவரது திட்டத்தினதும் ஒரு பகுதியாகும். ராகாபிற்கும் இந்த சந்திப்பு அவரது வாழ்க்கையை மாற்றும் ஒன்று. அந்த சந்திப்பின் மூலம் அவர் இஸ்ரவேலின் கடவுளை நம்பினார். அந்த நம்பிக்கை அவரது எதிர்காலத்தை மாற்றியது. இது உளவாளிகளுக்கும் ராகாபுக்கும் இடையிலான ஒரு சாதாரண சந்திப்பு மட்டும் அல்ல, இது கடவுளின் திட்டத்தின் வெளிப்பாடாகும். நாம் இங்கு ஒரு முக்கியமான முடிவுக்கு வருகிறோம். நாம் எங்களுக்கு அனுகூலமாக இல்லாத சவால்களை சந்திக்கும் போது கடவுள் எப்போதும் ஒரு வழியை தயார் செய்கிறார். அந்த வழி இறுதியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறுகிறது. இயேசு சிலுவையில் தன் தியாகத்தின் மூலம் நமக்காக வழியை திறந்தார் மற்றும் பாவத்திற்கும் மரணத்திற்குமான மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வளித்தார். இன்றும் கூட நாம் சந்திக்கும் மனிதர்கள் மற்றும் அனுபவிக்கும் சூழ்நிலைகள் மூலம் அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் அல்லது முக்கியமான முடிவுகள் உள்ளதா? கடவுள் உங்கள் வாழ்க்கைக்காக ஏற்கனவே சரியான மனிதர்களையும் சரியான வழியையும் தயார் செய்து வைத்திருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் முக்கியமாக, இயேசுவே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்திப்பு என்பதை நம்புங்கள். அவர் நமக்கு நம்பிக்கையையும் மீட்சியையும் அளிக்கிறார். இன்று அவருடன் உங்கள் சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புதிய பயணத்தின் தொடக்கமாக மாற வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன்.